இன்று திருச்சியில் ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் புதிய நிர்வாகிகளும் பழைய நிர்வாகிகளும் அறிமுக கூட்டமும் ஆலோசனை கூட்டமும் இன்று நடைபெற்றது. இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சியின் பங்கு என்ன, நம்மை யார் மதித்து கொண்டிருக்கிறார்களோ, மதிப்பது மட்டுமல்லாமல் தேர்தலில் நமக்கு யார் இடஒதுக்கீடுகள் செய்கிறார்களோ அவர்களோடு நாம் கூட்டணி அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அரசாங்கம் இத்தனை வருட காலமாக கூறிக்கொண்டிருக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிய வாரிய கணக்கெடுப்பாக இருக்கப்பட வேண்டும். அந்த ஜாதிய வாரிய கணக்கெடுப்பில் பிற சமுதாயங்கள் கணக்கெடுப்பு நடத்தியது போல தெலுங்கு பேசக்கூடிய சமுதாயங்கள் இன்று ஜாதிய வாரிய கணக்கெடுக்காமல் பிரிவுகள் வாரியாக கணக்கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இல்லாத ஜாதி வாரியாக கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்துள்ளோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 2.25 3 கோடி பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பாதிக்கப்பட்ட தமிழ் சமுதாயங்களும் இன்று எங்களோடு கைகோர்த்து இருப்பதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிக்கு சரி 4 கோடி பேருக்கு மேலே இன்றைக்கி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த 4 கோடி பேரும் ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லா சமுதாயத்தினருக்கும் சரிசமமாக அவருடைய விகிதாச்சாரப்படி வந்து இடஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதேபோல் ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சிக்கு கிட்டத்தட்ட 30 இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் கேட்க உள்ளோம். முன்னணி கட்சி கூடயும் இருக்கிறோம், திமுகவோடையும் பேசுகிறோம், அதிமுகவோடையும் பேசுகிறோம், பிஜேபி கூடயும் பேசுகிறோம். இதில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியையும் எங்களோட இப்போ நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஓப்பனாக கேளுங்க, விஜய் கூட ஆரம்பிக்கலான்னு. விஜய் கூடயே இப்போ எல்லாருமே போராடிட்டு இருப்பாங்களே, அப்படி ஒரு காலகட்டம் வந்தால் நாங்கள் பேசுவோம். யாரும் எதிரிகள், எங்களுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. எல்லாத்தோடையும் நாங்கள் பேசுவோம். எங்களை யார் மதித்து செயல்படுகிறார்களோ, எங்களுக்கு யார் மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாங்கள் கூட்டணி நன்றாக போய் கொண்டிருக்கிறது, நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்.